வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வின்சர் காசலுக்கு வாக்கிங்ல போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்லோன்ற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு 2.5 மைல் வாக்குங்க வின்சர் காசலுக்கு. ஸோ அதை தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி போற வழியில பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன் தாங்க இந்த எட்டான் டவுன். இதுல வந்து இங்க இருக்க இந்த எட்டான் காலேஜ் தாங்க ஃபேமஸ். இதனுடைய ஆர்கிடெக்சர் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இது வந்து 14வது நூற்றாண்டு, அதாவது 14th செஞ்சுரியில ஒரு 18 வயசு ராஜா ஹென்ரி 6னால கட்டப்பட்ட காலேஜ்ங்க சொன்னா நம்ப முடியுதா? வேற என்ன இந்த எட்டான் டவுன்ல ஃபேமஸ் அப்படின்னா, 16th செஞ்சுரியில ராயல் ஃபேமிலி, அதாவது குயின் எலிசபெத் இருக்காங்களே, அவங்களோட ஃபேமிலியை வந்து டிஃபீட் பண்ணி பார்லிமெண்டரி கேங் வந்து வின்சர் காசில கைப்பற்றிட்டாங்க. அப்போ ராயல் ஃபேமிலி இந்த எட்டான் டவுனை சூஸ் பண்ணி இங்க ஸ்டே பண்ணி அவங்கள திருப்பி டிஃபீட் பண்ணி வின்சர் கேஸ்ல திருப்பி அவங்க கைக்கு வாங்கினதா ஒரு வரலாறு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எட்டான் டவுனுக்கு வந்து பெருசா ஃபினான்ஷியலா வந்து இதை க்ரோ பண்ண வைக்கிறதே அந்த எட்டான் காலேஜ் தான். 14th செஞ்சுரியில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த எட்டான் டவுனை எட்டான் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் செட்டில்மெண்ட் ஆன் ஐலாண்டுன்னு இதோட மீனிங். சாக்சன் செட்டில்மெண்ட்டுக்கு இந்த டவுன் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணதுனால இதுக்கு இந்த பேர். சாக்சன் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஜெர்மன் பீப்புளை பிரிட்டிஷ்ல வந்து தங்க வைக்கணும், அவங்களோட கொலாபரேட் பண்ணணும்ன்ற முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணதும் இந்த எட்டான் டவுன் தானும் சொல்றாங்க. இப்போ நம்ம வின்சர் காசலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். அதனுடைய போற வழி இது ஹை ஸ்ட்ரீட். இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தாலே ஒரு ப்ராப்பர் பிரிட்டிஷ் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. இங்க இருக்க வீடுங்களும் சரி, இங்க இருக்கிற கடைங்களும் சரி, இவங்க எவ்வளவு நாட்டுப்பற்றோட இருக்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் எட்டான் டு வின்சர் போற இந்த ரூட்ல இருக்க ஒவ்வொரு வீட்லயும் அவங்களோட நாட்டோட பிளாக வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஃபைனலி நம்ம காசலுக்கு ரீச் பண்ணிட்டோம். தெரியுதா தூரமா? அதுதாங்க த வேர்ல்ட் ஃபேமஸ் வின்சர் காசல். குயின் எலிசபெத்லாம் அவங்களோட கடைசி காலத்துல மெஜாரிட்டி ஆஃப் த நாட்கள் வந்து இந்த காசல்ல தான் இருந்தாங்க. இங்கேயும் ஸ்காட்லாந்து காசல்லையும் இந்த கெனல் இருக்கு இல்லையா, இதுதாங்க தேம்ஸ் ரிவர். ஸோ அது பக்கத்துல இருக்க ஹோட்டல்ஸ்ல இருந்து இந்த ரிவரோட வியூவை என்ஜாய் பண்ணிட்டே வந்து சாப்பிடுவாங்க. காஃபி ஷாப்ஸ் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இங்க வந்து போட்டிங்லாம் இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குதா? இங்க ஒருத்தர் பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாரு. அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே தேம்ஸ் ரிவரை பார்த்து ரசிக்கிறது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த ஈவினிங் டைம். இப்போ ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால 7 o'clock கூட நல்லா வெயில் இருந்ததுங்க. ரொம்ப மைல்டான வெயில், ப்ளசண்டா இருந்தது. இங்க நிறைய ஸ்வான்ஸ் பார்க்க முடியுங்க இந்த தேம்ஸ் ரிவர்ல. நம்ம போட் ரைட் கூட போகலாம். ஸ்வான்ஸ்லாம் நிறைய வரும் நம்ம பக்கத்துல. நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுக்கலாம், அதுக்கு ஃபீட்லாம் பண்ணலாங்க. இங்க இருக்க 40% ஆஃப் த ஸ்வான்ஸ் வந்து ராயல் ஃபேமிலி தாங்க இன்னுமே பராமரிச்சுட்டு வருது. அடுத்தடுத்து வர vlogல வின்சர் காசலை பத்தி நிறைய நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.